அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய 3 வசனங்களிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்ததான மக்களை குறித்தான போடப்பட்டிருக்கிறதான நல்ல வார்த்தை. அந்த இடத்துல திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். இப்படி பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜனங்கள் பின் சென்றார்கள், அவரிடத்தில் வந்தார்கள், அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்படி விதவிதமாய் மக்கள் கூட்டம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்ததுக்கு காரணம் ஒன்றுதான், அவர் பலத்த அற்புத அடையாளங்களை செய்தார். அந்த இடத்துல வந்ததான மக்கள் எண்ணற்றவர்கள், திரளான மக்கள். அப்போது எண்ணற்ற திரளான மக்கள் மத்தியில் அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் செஞ்சதுனால தான் திரும்ப திரும்ப கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு கொண்டே தான் இருந்தது. அற்புதங்கள் அது பாட்டு நடந்து கொண்டே தான் இருந்தது. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். இத்தனை மக்களுக்கு அற்புதம் செய்தாரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நானும் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்விக்குறியோடு இருக்கலாம். நீண்ட நாள் ஒரு ஜெபத்தோடு காத்திருக்கலாம். யார் எந்த விதத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறீர்களோ, உங்களுக்குத்தான் இந்த நாளினுடைய வார்த்தை. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அற்புதம் செய்தவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்லவே, அவர் முகதாட்சினை பார்க்கிறவரும் அல்லவே, அவர் எந்த விதத்திலும் வித்தியாசத்தை பார்க்கக்கூடியவர் அல்லவே. நீங்கள் இந்த வார்த்தை கேட்பதன் மூலமாக அவரிடத்தில் பின் சென்று வந்திருக்கிறீர்கள், நெருங்கி வந்திருக்கிறீர்கள், அவர்கிட்ட வந்துட்டீங்க. ஆகவே வந்த உங்களை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். நீங்கள் விரும்பின காரியம் நடக்கும், காத்திருக்கிற காரியம் கைகூடி வரும். ஆச்சரியப்படும் வண்ணமாக அந்த அற்புதம் வந்து சேரும். இன்றைக்கே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், காத்திருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்துவை தேடி வந்ததான திரளான கூட்டத்தை குறித்து பார்க்கிறோம். அவரே அந்த கூட்டத்தை பார்த்து இவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி தனிமையை விரும்பி படகை ஆயத்தப்படுத்த சொல்லுகிற அளவுக்கு திரளான கூட்டங்கள், அத்தனை கூட்டங்கள் வந்ததுன்னா ஒவ்வொருவருக்குமே ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். இவரிடத்தில் போனால் என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று. ஆமாண்டவரே, ஆயிரக்கணக்கான மக்களின் பிரச்சனைகள் அன்று தீர்க்கப்பட்டது. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நபருக்கு, இந்த சகோதரிக்கு, இந்த சகோதரனுக்கு, இந்த வாலிபனுக்கு, இந்த பெரியவருக்கு உங்கள் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக. இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகி காரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயம் கிடைப்பதாக. இந்த நாள் இவங்களுக்கு நற்செய்தி உண்டாகிற நல்ல நாளாக அமைவதாக. இந்த நாள் மகிழ்ச்சி நாளாக, சந்தோஷத்தின் நாளாக அமைவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.